சர்ஃப் எக்ஸல் டீலா நோ டீலா நாளை இரவு 8:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். வழங்குவோர் சர்ஃப் எக்ஸல். ஸ்பிளிட் என்றால் டேமேஜ்ட் முடி. புதிய டவ் தெரபி சிஸ்டம் கால்பங்கு மாய்ஸ்சர் மில்க் மற்றும் அட்வான்ஸ்ட் சீரமுடன் உங்கள் தலைமுடியை டேமேஜிற்கு எதிராக உறுதியாக்குகிறது. வேரிலிருந்து நுனி வரை டேமேஜ் ஃப்ரீ தலைமுடிக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டவ் தெரபி சிஸ்டம். டேமேஜ் தலைமுடிக்கு எக்ஸ்பர்ட்டின் பராமரிப்பு. யூனோ டீச்சர் சொல்லிருக்காங்க சாப்பாட்டை எப்பவும் ஷேர் பண்ணிக்கணுமா. ஹாஃப் ஹாஃப். ஹலோ டீச்சர் சொல்லி கொடுக்கல என்ன? ஷேரிங். புத்தம் புது பழங்களால் தயாரான கிசான் ஜாம் ஆகாரத்தையாக்கும் இன்ட்ரெஸ்டிங். ஹீரோ கூப்பிடுங்க. ஏசியில பிறந்தவன் அழகாத்தானே இருப்பான். 2-3 நாள் பைக் ஓட்டி பார்க்கட்டும், அப்ப தெரியும். ஃபேர் அண்ட் லவ்லி மென்ஸ் ஆக்டிவ். இதன் 3 வழி ஃபேர்னஸ் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தரும் ஆக்டிவ் சன் கண்ட்ரோல், ஆக்டிவ் ஸ்மூத் ஃபினிஷ், ஆக்டிவ் ஃபேர்னஸ் சிஸ்டம். கீப் ரோலிங். கிரேட் ஷாட். புதிய ஃபேர் அண்ட் லவ்லி மென்ஸ் ஆக்டிவ். உங்க கதையை மாத்துங்க. ஒவ்வொரு வாயும் வித்தியாசமானது. ஆகையால் இதோ பெப்சோடென்ட் டார்ஷன். இதன் டபுள் ஹெட் மற்றும் பிளெக்சிபிள் நெக் பற்களின் அமைப்பின்படி சென்று மறைந்துள்ள கிருமிகளை தாக்கும். பெப்சோடென்ட். எங்க இருந்தா வந்துடுறாங்க? ரெண்டு டயர் தான் வித்தியாசம் அங்கிள். ஒரு நாள் அதுவும் வந்துடும். மன உறுதி இவ்வளவு பிரகாசிக்கும் போது உடை பிரகாசிக்க கூடாதா? புதிய ரின் வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். இப்போது ஒவ்வொரு 500 கிராம் ரின் பவுடருடனும் 100 கிராம் ரின் பார் ஃப்ரீ. நட்ட மரம் நடக்குமாண்ணே? நட்ட மரம் நடக்குமாண்ணே? ஆரம்பிச்சிட்டீங்களா? சுட்டப்புறா பறக்குமாண்ணே? பிறந்த புள்ள குதிக்குமாண்ணே? அத மாதிரி பிச்சுமணி சொன்னா போய் இருக்குமாண்ணே? அண்ணே நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணே. ஒண்ணு கேக்குற நிறைய கேளுங்க. 2 கேட்கணே. சரி கேளுங்க. ஒரு தட்டு நிறைய நல்ல விளக்கெண்ணெய், அதுல இளம் வெண்டைக்காய வறுத்து வச்சிருக்கு. இன்னொரு தட்டுல திருநெல்வேலி அல்வா சூடா இருக்கு. திருநெல்வேலி அல்வா. அல்வா உங்களுக்கு எது வேணும்? எனக்கு அந்த வெண்டைக்காயும் விளக்கெண்ணெய் தான் வேணும். ஏன்னா உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தான் பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தான் பிடிக்கும். அல்வாவை அடுத்தவனுக்கும் கொடுப்பீங்க. திருநெல்வேலி தானே ஒரு. ஆமா தெரியுது இல்ல, மூஞ்சிலே தெரியுது. நாங்க அல்வாவும் கொடுப்போம், அன்பையும் கொடுப்போம். அல்வாவும் கொடுப்பீங்க, சமயத்தில் அருவாவையும் எடுப்போம்னு சொல்லுவீங்களோன்னு பார்த்தேன். நானே என் நண்பன் நடந்து போயிட்டே இருந்தோம்னே, என் கூட வந்தவன் திடீர்னு குடிஞ்சான். என்னத்தையே எடுத்தான், எடுத்துட்டு அவனா புலம்பிட்டே வரான். விளங்காத வயல எவனோ 1 ரூபா மாதிரி துப்பி போட்டு போயிருக்கான். 1 ரூபா கீழே கிடக்குன்னு குனிஞ்சு எடுத்துட்டு அது எவனோ வட்டமா எச்சு துப்பி இருக்கான். அதை ஏசிக்கிட்டு வரான். பணம்னா என்ன அலையறான் பாத்தீங்களா? இந்த பணம் 10 செய்யும். பணம் இல்லன்னா இந்த துப்பாக்கூர் பூரா இல்ல. இன்னொன்னு, இந்த துப்பாக்கூர் ஃபுல்லா இல்லன்னு சொல்லிட்டு என் பக்கம் கண்ணி கையில நீட்டக்கூடாது. நான் அதுதானே இப்படி நீட்டினேன். விவரமா இருக்கணும். நீங்க என் வீட்டுக்காரி ரொம்ப பிரியமா ஒரு பாட்டு பாடுவானே, அம்மி 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 மீதித்து 6ஆம் தேதி முகம் பார்த்து ஒரு குல மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதன மெட்டி 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 ஒலிதான். 6ஆம் தேதி என்ன தெரியுமா? அன்னைக்கு தான் எனக்கு சம்பளம். அன்னைக்கு தான் என்ன வாய் நிறைய கூப்பிடுவா. வாங்க வாங்கலாம் அத்தான் வாங்க அண்ணா. என்னையா கூப்பிடுதா? சம்பள கவரை கூப்பிடுதா. 10ஆம் தேதி வாரும் குடும்பம் கடந்து நாரும். 20ஆம் தேதிக்கு மேல நல்ல மனுஷன் உள்ள போக முடியாது. அப்பா உழைச்சி களைச்சி வந்திருக்காரு, காப்பியை கொண்டு வாரையில ஊத்து. இந்த வேதனையை தான் சினிமா பாட்டுல சொன்னா, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோனே, கட்டி அழும் போதும் தாண்டவ கோனே, பணத்தை கட்டி அழும் போதும் தாண்டவ கோனே, பண பெட்டி மீது கண் வையடா தாண்டவ கோனே. அடுத்த வரியும் போட்டான், முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே. அந்த பணம் இருந்தா அந்த உலகத்துல எதையும் சாதிக்கலாம் நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்கல்ல. நான் எங்க சொன்னேன்? அதாவது சந்தடி சாக்கில இந்த சொருற வேலையே கூடாது. பணம் 10 செய்யணும் ஒரு தலைப்பு, அதுல சில பேர் பேச்ச போறாங்கன்னு சொன்னேன். இந்த திருநெல்வேலியிலே இப்படி அல்வா கொடுக்க கூடாது இல்ல.
உலகத்துல வாழணும்னா பணம் வேணுப்பு. அதே மாதிரி பணம் வேணுப்பு. பணம் இருந்தா மட்டும் படிப்பு வராதப்பு. பணம் இருக்கிறவங்க படிச்சிட முடியாதப்பு. கேட்டாலும் பரவாயில்லப்பு. என்ன சுத்தி 10 பேர் பணம் இருந்தா உட்காந்துருவான். எப்படி வரும் அப்பு? நல்ல மனம் இருந்தாதான் வரும் அப்பு. பணம் இருந்தா வராது. பணம் என்னடா பணம்? பணம் குணம் தானடா நிரந்தரம். இன்னைக்கு பணக்கார நாடுலாம் இந்தியாவை நோக்கி இப்படி நம்ம நாடு இல்லையேன்னு இயங்கிட்டு இருக்கு. பணத்தால மட்டும் எதையும் சாதிக்க முடியாது. அறநாடு, தர்ம நாடு, அன்பு நாடுன்னு நம்ம நாட்டுக்கு பேர் இருக்குங்கய்யா. வெரி குட். பணம் என்னடா பணம்? பணம் குணம் தானடா நிரந்தரம். 25,000 வாங்கி தான் அந்த பாட்டு எழுதினார். அதே கவியரசு கண்ணதாசன் வேதனையை கொட்டாருங்க. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடா, பதைக்கும் நெஞ்சினை வதைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா. அடுத்தால சொன்னாங்க ஏழை விட்டு கண்ணீரின் அடையாளத்தை. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து போகிறார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவன் யாரடா, மதித்து வந்தவன் யாரடா. பணக்கார வீட்டுல நாய் செத்து போச்சுன்னா போய் துஷ்டி கேட்காமையா நம்மாளு. இந்த நாய் நல்ல நாய் சார், நான் வரும்போதெல்லாம் வாங்க வாங்கன்னு கேட்கும். போன வாரம் தான் வேட்டியை உருவிட்டு விரட்டி விட்டுச்சு. ஆனா ஏழை வீட்டிலே தாய் செத்து கிடக்கிறாள், கையிலே காசு இல்லாமல் அடக்க முடிய பண்ணாமல் அந்த மகன் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறானே. யாராவது ஒருவர் போய் அந்த வேதனையை கவியரசு கண்ணதாசன் கொட்டி வச்சானா சும்மா நம்மட்டாதே. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆவணியாபுரம் பள்ளியிலே +2 படித்து 1009 மார்க்குகளை பெற்றிருக்கக்கூடிய மார்க்கண்டேயன் என்பவரை மேடை கிடைக்கின்றோம். அவருக்கு SRM பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பதற்கான அனுமதி சீட்டின் உத்தரவை தர வந்திருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தின் ரிஜிஸ்ட்ரார் ஐயா சேதுராமன் ஐயா அவர்களை மேடை கிடைக்கின்றோம். இந்த மார்க்கண்டேயன் என்ற இந்த மாணவன் +2 தேர்விலே 1200க்கு 1009 மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார். அவரை அவருடைய தாயார் அரும்பாடுபட்டு உருவாக்கி இருக்கின்றார். ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய மகனுக்கு கண்ணுக்கு கண்ணாக இருந்து கல்வி கண்ணை அவருடைய தாயார் திறந்திருக்கின்றார். ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மார்க்கண்டேயன் அவருக்கு என்னதான் மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் இந்த உலகத்தில் பணம் இல்லை என்றால் மதிப்பில்லை. பணம் இருந்தால்தான் மதிப்பு. மதிப்பு என்னை விட அங்கே பணத்தை வைத்துத்தான் மரியாதை கிடைக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் படித்துவிட்டு கஷ்டப்படக்கூடிய இளைஞர்களுக்கு இலவசமாக அந்த சீட்டுகளை தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த வரிசையிலே இன்றைக்கு மார்க்கண்டேயனுக்கு அந்த BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பதற்கான அந்த